ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 13வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்லி எந்த ரூம்குள்ள இருக்கானோ அந்த ரூம்குள்ள ஷென்னும் நம்ம சீயுனும் வேகமா ஓடி போய் நுழைய அவங்க உடனே தங்லியை பார்த்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, எனக்கு ஒரு மணி நேரம் டைம் வேணும், அந்த நேரம் மட்டும் நான் தவம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தங்லி கேக்குறான். நாங்க இருக்கோம், நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஷென்னு சொல்ல ஷென் ஒரு பக்கம் சீயுன் ஒரு பக்கம் போயிட்டு காவலுக்கு நிக்கிறாங்க அந்த ரூம்குள்ளேயே. பார்த்தா அதே நேரத்துல 100 வருஷத்துக்கு மேல காணாம போயிட்டு ஒரு பெரிய அசாசினேட்டர் ஒருத்தர் இருக்கானா, அவன் அங்க வந்துடுறான். ஷென்னதை பார்த்ததுமே எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறான். இவன் பல வருஷமா காணாம போயிருந்தான், இப்ப மறுபடியும் திரும்ப வந்திருக்கான், யாரும் கூட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்லும் போதே அங்க ஒரு சத்தம் கேக்குது, மியூசிக் வாசிக்கிற சத்தம். அதான் லூயனோட அல்லக்கை பொண்ணு இருக்கால, அவதான் வந்துடுறா. அவ பாட்டுக்கு மியூசிக் வாசிச்சுட்டே இவங்க எல்லாரும் மனசையும் மாத்தி இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. தங்லி வந்துட்டா, நல்லா ஓடி ஓடி ஒளிரல்ல, எங்க இன்னைக்கு ஓடி ஒளி பார்க்கலாம், உன்னை சாகாம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க பாஸ் லூயன் இருக்கார்ல, அவர் வேணா முடிவு பண்ணிருக்கலாம், ஆனா எனக்கு பொறுமை இல்ல அப்படின்னு நக்கலா அவ பேசிட்டே இருக்க ஷென் பாக்குறான். டக்குன்னு வெளியே போயிடுறான். நான் போய் பாத்துக்கிறேன் அந்த அசாசினேட் அப்படின்னு. இவன் போய் அங்க வெளியே சண்டை போட்டுட்டே இருக்கும் போதுதான் தெரியுது அந்த அசாசினேட் வந்திருக்கான்ல அவன் உண்மையான உருவமாவே இல்ல, ஒரு பப்பேட்டா தான் வந்திருக்கான். உண்மையான உருவமா இருந்தா நம்மளால சமாளிச்சிருக்கவே முடியாது, பப்பேட்டுங்கவும் ஒரு பாதி பவர் தான் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நடுவுல வேகமா அந்த அல்லக்கை பொண்ணு வந்துட்டா, அவளும் ஷென்னு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஏயா தங்லிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரியை கொடுத்துட்டு இருக்கீங்க, அவன் அந்த அளவுக்கு வருத்தா அப்படின்னு கேட்க, எனக்கு அப்படி காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காரு, வாங்கின காசுக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சண்டை போடுறான். ஷென்னுக்கு பயங்கரமா அடிபட்டுறது சீயுன் பாத்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் மேல அங்க ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே இப்ப அடுத்த ஒருத்தன் வந்து நம்ம சீயுனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். தங்லி கிட்ட போறதுக்குள்ள சீயுன் தடுத்து நிறுத்திடுறான். என் உயிரே போனாலும் முதல்ல என்னோட உயிர் தான் போகும், அப்பதான் தங்லி கிட்ட நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு, 1 மணி நேரம் உங்க சமாளிச்சிடுறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு வரா. ஏயா அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்காக சாவறியே, ஒருவேளை நீ நரகத்துக்கோ இல்ல சொர்க்கத்துக்கோ போயிட்டா இவனுக்காக போய் செத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ என்னை தாண்டி போக முடியாது அப்படின்னு சீயுன் சொல்லிடுறான். சே, இவ்வளவு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க பாரு அப்படின்னு நக்கலா பேசிட்டு அவ சீயுனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கா. கரெக்டா தங்லி கண்ணு முழிச்சிடுறான். கண்ணு முழிச்சு வேகமா முன்னாடி வந்து நின்னுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு தைரியம் தான் 2 பப்பட்டை கூட்டிட்டு என்கிட்ட சண்டை போட வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தங்லி வேலையா அந்த 2 பப்பட்டையும் அடிச்சு அகத்திடுறான். வேகமா ஷென்னு கூட சீயுன் வரான். சீயுனை பார்த்து நம்ம தங்லி இங்க இருந்து கிளம்பி போயிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹே நான் உன் பாடி கார்டு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் பேர் என்ன ஆகும், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல தங்லி பாக்குறான். இவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஷென்னு கிட்ட சிக்னல் காட்ட ஷென் வேகமா சீயுனை ஒரு அடி அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். பாத்து இருந்துக்கோ அப்படின்னு ஷென்னு சொல்ல, நான் ஒன்னும் அவளுக்கு ஈஸியா சாகுற ஆள் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தங்லி சொல்றான். நேரா திரும்பி இன்னொரு பக்கம் இந்த அல்லக்கை பொண்ணை பார்த்து எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்க, உன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு, என்னை வந்து நீ அவ்வளவு ஈஸியாலாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா, தோக்கடிக்க முடியாதா, இப்ப நீ மியூசிக் வாசிக்கிறல்ல, இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணதே நான் தான், அதை எனக்கே போட்டு காட்டி எனக்கே கண்ட்ரோல் பண்ண பாக்குறியா அப்படின்னு தங்லி அதை விட பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக்கை வாசிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி வாசிச்சு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணால சமாளிக்க முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஆனாலும் என்னையே சமாளிக்கிறதுக்கு நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட பாத்தியா, அவ்வளவு வீக்கா நீ ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சொல்ல வர அப்படின்னு தங்லி பாத்துட்டு இருக்கான். கரெக்டா இன்னொரு பக்கமா சுஞ்சி இருக்கால, கூகிட்ட போயிடுறா. தங்லி எங்க போனாருன்னு தெரியல, தேடி போனவங்களையும் ஆளை காணா. முதல்ல போயிட்டு ஷீஷி கப்பல்ல இருக்கா, அவளை போய் பார்த்து கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கப்பலுக்கு கிளம்புறாங்க. இங்க தங்லிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அதை பார்த்துட்டு அல்லக்கை பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன சிரிக்கிற, இப்ப நினைச்சா கூட உன்னை கொன்றுவேன், ஆனா போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டு வச்சிட்டு இருக்கேன், இப்ப நான் மட்டும் உன்னை தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், உன் பாஸ் இருக்கான்ல லூயன், என் ஆளை கூட வருவானா வர மாட்டானா உன்னை காப்பாத்துறதுக்குன்னு கேட்க, இல்ல எனக்கு கொன்னுடு, என்னை வச்சு மிரட்டாத அப்படின்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. டக்குன்னு யாரோ வர மாதிரி இருக்கு. தங்லி திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒரு பொண்ணு இந்த ஹேர் பின் வாங்கும் போது எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டால, அந்த பொண்ணு தங்லியோட வயிறுலயே அதே ஹேர் பின்னை வச்சு சொருவிடுறா. தங்லி ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கவன் வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த அல்லக்கை பொண்ணு இவளை பார்த்துட்டு, கொன்று அவனை இப்பவே கொன்னுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொன்னது நல்ல ஐடியா தான், இந்த ஹேர் பின் வச்சுட்டு நல்ல ஷார்ப்பா இருக்கு, நல்லா இறங்குது ஒருத்தங்க பாடிக்குள்ள, என் பேரு டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளே இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு, லூயனோட ஷாப் இருக்குல்ல அதுல நான் வந்து சவுத் சைட்லாம் நான் தான் பாத்துக்கிறேன், எங்க பாஸ் என்ன பாக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு, நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, விடாத அவனை கொல்லு, அப்புறமா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லக்கை பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த டாடா திரும்பி பாக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அங்க ஒருத்தன் வரான். நம்ம தங்லியை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். யார் இது, யார் வந்தது அப்படின்னு அல்லக்கை பொண்ணு கேட்க ஆரம்பிக்க, அவன் சாதாரண ஆள் கிடையாது, செத்து போனாலும் அந்த சீனியர், அவனோட கூட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், அவன் ரொம்ப பெரிய ஆளு, நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த டாட்டா அல்லக்கை பொண்ணை கூட்டிட்டு வா போலாம் கிளம்பி அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க நம்ம கு, ஷீஷி, சுன்ஜி 3 பேரும் வந்துட்டு தங்லி எந்த இடத்துல இருந்தானோ பாக்குறாங்க. ஒரே ரத்த காயமா இருக்கு, ஒரே ரத்தம் இருந்தா அடையாளமா இருக்கு. என்னவோ ஒண்ணு ஆச்சு, தங்லிக்கு கண்டிப்பா ஆபத்து வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க போய் தேடலாம் அப்படின்னு இந்த 3 பேரும் மறுபடியும் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இங்க தங்லிய கூட்டு போனால ஒருத்தன், அதான் கெமிலியா மலைன்னு ஆத்துல கூட ஒரு மலை வந்துட்டு இருந்தது. ஏற்கனவே இந்த கொன்ன தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வீரனோட மத்த ஆத்மாவெல்லாம் கூட ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் தான் இங்க வந்துட்டு இருக்குது. தங்லி பாக்குறான், நீங்க தான் இந்த பாதுகாப்பாளர், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, முதல்ல நான் உன்கிட்ட சில கேள்வி கேட்கணும், நீ உன் சீனியரை கொன்னியா அப்படின்னு கேட்க தங்லி ஆமான்னு சொல்றான். உடனே வந்திருக்கவருக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. இவர் எப்ப பாரு ப்ளூ ட்ரெஸ் தான் போடுவாராம், பெரிய வீரனா, அவர் பேரையே ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பேரா வச்சிருக்காங்க. அதை சொல்லிதான் தங்லி கூப்பிடுறான். உங்களை ப்ளூ அப்படின்னு நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். 2 வாழை முதுகுல வச்சுட்டு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு உங்களோட அந்த ஸ்பெஷல் ட்ரிக்க உங்களை தவிர வேற யாரும் போட முடியாது, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, சரி என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட, என் பர்சனாலிட்டியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ உன்னை பத்தி உண்மையை சொல்லு அப்படின்னு ப்ளூ கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பத்தி உண்மையா? உங்களுக்கு வந்து உங்க சீனியரே சொல்லிருப்பார்ல, எனக்கு எல்லாமே மறந்து போச்சவர் காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவர் என்ன காப்பாத்தி கொண்டு வந்தாரு, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு லெட்டர் அனுப்புனா உன்னை காப்பாத்தினதுமே உன்னோட சீனியர், நான் சொன்ன இந்த முத்திரையை பார்த்ததும் அவனை கொண்டுட உயிரோட வச்சுக்காதேன்னு. ஆனா அவன் அப்படிலாம் இல்லவே இல்லை, இந்த பையன் நல்ல பையன் சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் சீனியர் சொன்னாரு, ஒருவேளை உன் முத்திரைய வேற யாருக்கும் காட்டாம இருந்தா உனக்கு பிரச்சனை வராது, காட்டிடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்னால சில விஷயங்கள்ல அதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு, என் சீனியர் சொல்றது எப்பவுமே கரெக்டான வார்த்தை, அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையே எனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தங்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா எதையுமே கண்டுக்காம ப்ளூ இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஷென்னு, சியும் 2 பேரும் வந்துடுறாங்க. ப்ளூ கிட்ட சண்டை போட்டு தங்லியை காப்பாத்துறதுக்காக. தங்லி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ப்ளூ பாக்குறாரு, நீங்க 2 பேரும் ஒன்னும் சண்டை போட வேண்டாம், என்கிட்ட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஷீஷி, சுன்ஜி எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. கு கூட வந்துடுறான். சார் என்ன பண்றீங்க, தங்லி ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு மத்த எல்லாரும் பேச ஆரம்பிக்க, ஷீஷி பாக்குறா, தங்லியோட பல்ஸ புடிச்சு செக் பண்றா, ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்ல, பக்கத்துல வந்து ப்ளூ பாத்துட்டு, இல்ல என்னாலையும் காப்பாத்த முடியாது, உடம்பு பயங்கரமா வீக்கா இருக்கு, சாவறத தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. தங்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கரெக்டா இந்த நேரத்துல ஷீஷி இருக்காளே, டக்குன்னு கையில ஒரு கீரலை போடுறா, அவளோட ரத்தத்தை தங்லியோட வாய்க்குள்ள ஊத்துறா. எல்லாரும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. என்னால அவரை காப்பாத்த முடியும், அமைதியா இருங்க அப்படின்னு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஆகுது, பார்த்தா நம்ம தங்லி இருக்கான்ல, அந்த ரத்தத்தை குடிச்சதுமே அவனோட பிளாஷ்பேக் ஒண்ணுக்கு போயிடுறான். அங்க நம்ம தங்லிக்கு மியூசிக் கத்து கொடுத்துட்டு இருக்காரு சீனியர். அப்ப அந்த இடத்துக்கு லூயன் வரான். வந்துட்டு, எதுக்காக இவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, அவன் பக்கத்துல போகும்போதெல்லாம் நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க, அவனை பார்த்து பயப்படுறீங்களா, அவனை பார்த்து யாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு லூயன் அப்பவே கேட்டிருந்திருக்கான். நீ வாய மூடிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு சீனியர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்போ உடனே நம்ம தங்லி கேக்குறான் சீனியர் கிட்ட, என்னை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா சீனியர், நிஜமாவா அப்படின்னு கேட்க, அவன் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத, இங்க பாரு உன்னோட முத்திரைய நீ யார்கிட்டையும் காட்டாத, நீ யாருங்கிறத மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இத பத்தி தங்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு, எனக்கு என்னோட பழைய வாழ்க்கைலாம் வேண்டாம் அப்படின்னு அப்பவே ரொம்ப பயந்து இருக்கான். இப்ப மறுபடியும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்ணு முழிக்கிறான். பக்கத்துலயே ஷீஷி உட்காந்துட்டு இருக்கா. ஷீஷியோட கழுத்தை பிடிச்சு தங்லி நெரிக்க ஆரம்பிச்சு, நீ யாருங்கிறத இப்பயாவது என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா, போன தடவை ஏதோ சமாளிச்சு, ஆனா இந்த தடவை நீ என்ன பண்ண, ஒரு ரத்தத்துல எப்படி இவ்ளோ பவர் இருந்தது, ஒன்னும் இல்லாத அப்பாவி பொண்ணோட ரத்தத்துல இப்படி பவர் வருமா, அதுவும் ஏழை குடும்பத்து பொண்ணு ரத்தத்துல, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, என் ரத்தத்துக்கு குணமாக்குற பவர் இருக்கு, அதை தவிர வேற என்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல, நீங்க நம்புங்க ப்ளீஸ், ஆனா ஒன்னே ஒண்ணு, என்ன ரகசியம் இருந்தாலும் உங்களுக்கு என்னைக்குமே நான் காயப்படுத்த விடவே மாட்டேன், உங்களை எப்படியாவது நான் காப்பாத்துவேன்னு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா. தங்லி பாக்குறான், சரி இதுக்கு மேல நான் என்ன பாத்துக்கிறேன், என்னோட பவர் எனக்கு திரும்ப வந்துச்சு, நீ இனிமே ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் கூட நீ இருக்க வேண்டாம், உனக்கு என் கூட இருந்தா இனிமே பர்பஸே எதுவும் இல்லங்கிறதால தனியா அவன் வேலையை பாத்துக்கோ அப்படின்னு தங்லி அங்க இருந்து போயிடுறான். ஷீஷி அங்கே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஷென்னு கிட்ட சியூன் பாக்குறான். இந்த ஷீஷி யாரா இருப்பா, பாவம் அவ ரத்தத்துல பவர் இருக்குன்னு வெளியே யாருக்காவது தெரிஞ்சா யாராவது அவளை சும்மா விடுவாங்களா, கூட்டு போய் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷீஷி அங்க வரா. தங்லி ஏஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் பல்ல காட்டிட்டு நேரா அங்க பாக்கிறதுக்கு போறாங்க. ப்ளூ இருக்கான், நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த நேரத்துல சியும் நேரா கு கிட்ட போயிட்டு, உங்க மாஸ்டர் எங்க தங்லிய அரெஸ்ட் பண்ண சொன்னாராமா, நீ எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டியான்னு கேட்க, எங்க மாஸ்டர் நல்லவர் தான் அப்படின்னு கு அப்படியே வலிஞ்சிட்டே பேசிட்டு இருக்கான். இங்க தங்லி கிட்ட மறுபடியும் ப்ளூ வந்துடுறான். உன் சீனியர் தான் எனக்கு லெட்டர் எழுதினாரு, ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்து அடுத்து ஒன்னாவது தலைவன் ஆக்க சொன்னாரு, உன்னை பாத்துக்க சொன்னதாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என் சீனியருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே என்ன நடக்க போது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவராலதான் நான் உயிரோட இருக்கேன் போல அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம கூவ மிரட்டிட்டு இருந்தாலும் சியூன், என்ன பண்ண போற, எப்படி எங்க பாஸ காப்பாத்த போற, சொல்லுடா அப்படின்னு சியூன் மிரட்டிக்கிட்டே இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து, இல்ல வேற வழியே இல்ல நமக்கு, ப்ளூ
எப்படியும் கூட்டிட்டு தான் போவாரு. ப்ளூவை மீறி தங்லியால இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல இந்த எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. திடீர்னு கு கத்த ஆரம்பிக்கிறான். ப்ளூ பாக்குறாரு, தங்லி கிட்ட இங்கே இரு, வேற எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. தங்லி கொஞ்சம் நக்கலாவே தான் பாத்துட்டு இருக்கான். ப்ளூ நேரா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க சுஞ்சிலாம் நடிக்கிறா. யாரோ வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, கூவை தூக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. கு கொஞ்சம் தூரத்துல கையில ஏதோ ரத்தம் வர மாதிரி செட்டப் எல்லாம் வச்சுட்டு ஐயோ என்ன யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்களே நடிக்க ஆரம்பிக்க அங்க வந்து பாக்குற ப்ளூக்கு நல்லாவே தெரியுது எல்லாமே ஒரு செட்டப்னு. மறுபடியும் எங்க தங்லி இருக்கானோ அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். தங்லி இல்ல, காணாம போயிருக்கான். நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு ப்ளூ தெரிஞ்சு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்க இன்னொரு பக்கம் பூஷு கூட மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. என்னப்பா தங்லிய பார்த்தோம் நீ தப்பிக்க விட்டுருக்கானா, அவன் கெட்டவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல அவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பூஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லப்பா இப்ப ஏற்கனவே அந்த ப்ளூ வேற வந்திருக்காரு, அவர் கண்டிப்பா அவரோட ஒரு பிளான வச்சுட்டு தான் இருப்பாரு, தங்லியால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, போனாலும் ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பேசிட்டு இருக்க நம்ம தங்லி தப்பிச்சு போனால பக்கத்து சிட்டில இருக்கான். அந்த சிட்டிக்குள்ள தங்லியோட போட்டோ எல்லாம் போட்டு இவன் கிடைச்சா புடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தங்லி ஒரு முகத்துல மாஸ்க போட்டுட்டு நம்ம ஷென்னோட அந்த ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.